இந்த வாரம் இந்தியன் படகுக்காரே வாரம் வந்து என்ன செய்கிறானுங்க, நாசமாக்குறாங்களா இல்லையா நம்மளோட கடல் பரப்பையே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, முன்ன மாதிரி அடிக்க முடியாதுண்ணா, ஷூட் பண்ண இயலாது. அப்போ அதனால வேண்டி இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இருக்கின்ற ஒரே வழி தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம உண்டு இந்திய அரசாங்கத்தோடு பேசி இந்திய அரசாங்க உடன்பாட்டுக்கு வரணும், அதை பொட்டம் ட்ரோலிங்கை தடை செய்கிறது. நம்ம தடை செஞ்சுருக்கோம் தானே. அப்போ நம்ம இதுகளை தடை செய்திருக்கின்ற பொழுது அவர்கள் இதை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற இந்திய மீனவர்களில் ஒரு சிலர் தான் இந்த வேலையை செய்கிறது. பெரிய வியாபாரிகள் இந்த 100க்கு அதிகமான படகுகள் எங்கே மயிலிட்டு வியாபாரில் கிடக்குது. நாளைக்கு நாளைக்கு வேறு எதுவும் அவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்மட கடல் பரப்பை நாசமாக்கி இருக்கின்றார்கள், கடல் மீன்வளத்தை அழித்திருக்கின்றார்கள். அப்படி அந்த மீன்வளத்தை மீள கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் அந்த படகு எல்லாத்தையும் கடலில் தாத்து போடுறதுக்கு இருக்கணும், டிமோலிஷ் பண்ணுறதுக்கு இருக்கும். சரிதானே? நம்மட கடலை வந்து பிடிச்சிருப்பாங்களா இருந்தால், அத்துமீறி வந்திருப்பாங்களா இருந்தால், சட்டவிரோதமாக எல்லை தாண்டியிருப்பார்களாக இருந்தால், வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், வழக்கில் அதெல்லாத்தையும் அரசுடைமையாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், ஏன்னா அவர்கள் வந்து அளித்தது எங்களுடைய கடல் வளம், மீன் வளம். அப்படி அந்த மீன் வளத்தை மீள கட்டி எழுப்புறதுக்கு என்ன நம்ம போடுறோம், பாஸ்களை கொண்டு போடுறோம், அதுக்கெல்லாம் கொண்டு போடுறோம். எதுக்கு போடுறோம்? மீன் வளத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவதை வேலையாக கொண்டு நம்ம தீர்மானித்து கொண்டிருக்கோம். இப்போ மயிலிட்டு படகுல இருக்கின்றது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு செய்கிறது. ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம்னு கேட்டால், நாங்கள் இந்தியாவோட தனிப்பட்ட கோபம் கிடையாது. நமக்கு கோபம் இருக்கா? இல்லை. இந்தியாவை நம்மளோட தொப்புள் கூட உறவு தான். இங்கெல்லாம் கூடுதலாக நாடகம் பார்க்குறதுங்க 6 மணிக்கு பிறகு இந்திய நாடகம் என்னம்மா, இந்திய நாடகத்தில் மூழ்கி போயிருப்பாங்கன்னா, இப்போ அந்த நாடகம் வருது, இப்போ அடுத்து இன்னொரு நாடகம் வரப்போகுது என்ன அப்படின்ட்டு இதுகளில் மூழ்கி போயிருக்கின்ற சமூகம் தான் நம்ம. பாட்டு இந்திய பாட்டு நம்மளோட என்ன காலையிட ஒரு பொடியும் படிக்கிறான பாட்டு புள்ளவன் படிக்குதா, அதுகளை கேட்குறதில்ல நம்ம. என்ன எல்லாமே இந்தியமயமாகப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை. அதுகளை மாறணும். வேணா நாளைக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாம் கொடுக்குறேன். இங்கே படிக்கிறாங்க நல்ல பிள்ளைகள், நல்ல பாட்டு படிக்கிறாங்க, ஆடுறாங்க, ஏன்னா பொடிங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அவங்கள ஊக்குவிக்கும். அப்போ அவங்கள ஊக்குவிக்கிறது என்ன செய்யணும்? நீங்கள் அவங்களோட பாடுகளை கேட்கணும். கூடுதலாக நம்மளோட பசங்க, நம்மளோட பாடல், நம்மளோட குரல். அப்போ இதுகள்லாம் நம்ம இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து நமக்கு தனிப்பட்ட ரீதியான தாபங்கள் கிடையாது. இருந்த போதிலும் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டால் முன்னெடுக்கப்படுகின்றது மோசமான செயற்பாடு. அப்போ இந்த செயற்பாடு சம்பந்தமாக நான் கடந்த 11ஆம் தேதி 12ஆம் தேதி சென்னையில் தான் இருந்தேன். சென்னையில் போனது அனைத்துலக தமிழர் மகாநாடு நடந்தது. அதுக்கு தான் நான் போய் கலந்து கொண்டது. வேறு மீனவர்களுடைய பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை. அது வேறொரு இது உண்டு. உலகத்தில் இருந்த எல்லோரும் வந்து கலந்து கொண்ட இது. ஆனால் அங்கே எனக்கு சந்திக்க கிடைச்சி மீன் வளங்கள் சம்பந்தமான பல அதிகாரிகளை சந்திக்க கிடைச்சது. அவர்களுடைய எல்லாத்தோடையும் நான் அந்த கதையை சொன்னேன். எல்லாத்தோடையும் இங்கே இருக்கின்ற உண்மை நிலைமையை சொன்னேன். இப்போ நேற்று முன்னாள் எனக்கு வல்வெட்டித்துறைக்கு போன போது வல்வெட்டித்துறையில் ஆக்கள் சொன்ன ஒன்று தான் எனக்கு, ஐயா முடியுமா இருந்தால் இதை நிப்பாட்டுங்க, தடுத்து நிப்பாட்டுங்க, நீங்கள் தடுத்து நிப்பாட்டுன்னு சொன்னால் நாங்கள் குடும்பமே சேர்ந்து போயிட்டு இந்த கடலில் விழுந்து சாகுறோம். அவன் வாரான், எங்களுடைய வலையை அறுத்து கொண்டு போகிறான். ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, 4 தடவைகள் என்ற வலையை அறுத்துருக்குறான். வலை எவ்வளோ விலை பண்ணி எங்களால் வாழ முடியாது. முல்லைத்தீவில் இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இறால் சீசன் வந்து என்ன 1 மைலுக்கு அப்பால் வச்சுக்கிட்டோம், கட்ட அடிக்க இங்கே அதிருது. அக்கள் குளிர்றாங்க. சரியா ஐயா, இது நிப்பாட்டுங்க. அப்போ நான் ஒரு மீன்பிடி அமைச்சர் என்ற வகையில்
எனக்கு வேறு யாருக்கும் அல்ல, மக்களுக்கு தான் நான் பொறுப்பு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சரியா? அப்போ அதனால வேண்டிய மக்களும் இருக்கின்றார்கள்னா இதை தடுக்கணும், நிறுத்தணும் அப்படிங்கிறது. நாம்பளும் சொல்கிறோம், தடுக்கணும், நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்? உண்டு அவங்களோட பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாட்டை காணணும். இந்திய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதாவது இந்த சட்டவிரோதமான மீன்பிடி இயந்திரங்களை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை தடை செய்வதற்கான சட்டமூலத்தை இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கம் கொண்டு வரும். அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு சரி சொல்லி பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஏண்டா இந்த மீன்பிடி முறை என்பது மீன்களை மாத்திரமல்ல, கடல் வளத்தை மாத்திரம், நாளைக்கு எங்களுக்கு சொந்தமான, எங்களோட பிள்ளைகளுக்கு சொந்தமான கடல் வளத்தையே பாலைவனமாக்குகின்ற ஒரு நடவடிக்கை. அதனால் தடுக்கணும், நிறுத்தணும். அப்போ அந்த வகையில் அன்றைக்கு நாங்கள் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறோம். அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்ற பொழுது எல்லோருமே சேர்ந்து சொன்ன ஒன்று தான், நிச்சயம்தான், உண்மை தான், இந்த நிலைமையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதனால அப்படி தாங்கள் எல்லோருமே இலங்கை மீனவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால வேண்டி அவங்ககிட்டும் கேட்டுக்கொண்டாங்க. எதிர் வரும் காலங்களில் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுத் தருகின்றோம். அதற்காக எங்களால் இயன்ற உயர்ந்தபட்ச வேலைகளை செய்கின்றோம். அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தாங்கன்னு கேட்டோம். அதனால எதிர்வரும் காலங்களில் நம்ம அந்த வேலையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால வேண்டி நம்ம சொல்கிறது அந்த அடிக்கத்தானே அம்மி நகருமாங்கண்ணா. இன்றைக்கி நமக்கு தெரியும், அன்றைக்கு முல்லைத்தீவில் சொன்னாங்க படகு வந்துட்டு 2 படகு கைது செஞ்சுருக்கோம். அன்றைக்கு 2 படகு கைது செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்த நாள், நேற்று முந்தின நாள் மறுபடி சுண்டிக்குழிக்கு வந்துடும், அதுலேயும் 2 படகு கைது செஞ்சுருக்கோம். சரியா? அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு? படகு கைது செய்கிறது, நாளைக்கு விடுதலை செய்கிறது, படகையும் விடுறது, ஆக்களையும் விடுறது, இப்படி தான் போய் கொண்டு இருந்துச்சு. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், முதல் தடவையாக இருக்குமாக இருந்த அவரை விடுதலை செய்கிறோம், ஆக்களை விடுதலை செய்கிறோம். 2வது தடவை கைது செஞ்சப்பட்டால் அவர் விடுதலை செய்கிறது இல்லை, வழக்கு போட்டு வழக்கில் தீர்மானிக்க வேண்டும் என்று. சரியா? அப்போ அந்த வகையான நடவடிக்கைகளை நாங்கள் மேலும் துரிதப்படுத்துறதுக்கு இருக்கும். அதனால வேண்டிய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்தவுடன் இங்கே இருக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகளோட, நேவி, போலீஸ் எல்லாத்தோடு இணைந்து நல்லது ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி இதற்கான செயல் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கின்றோம். அப்போ அந்த வேலைகள்லாம் தொடர்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மீன்பிடி இந்திய ஆக்கிரமிப்பை குறைக்க முடியுங்கிற அல்லது தடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி இனி கொஞ்சம் பார்க்குறோம், நாங்கள் கூடுதலாக நேவி மூலமாக கூடுதலாக ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த ரோந்து நடவடிக்கைகள் மூலமாக இவைகளை தடுக்கிறதுக்கான வேலைகள் நம்ம தேர்ப்போம். ரைட். அது இல்லாமல் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை நாங்கள் பிறகு ஆறுதலாக ஆஃபீஸில் உட்காந்து கதப்போம். சரியா? இங்கே இருக்கின்ற மீன் வள்ளங்கள் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்குது, மீன் வலைகள் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்குது. இங்கே வருகின்ற சைனாக்காரர் கொடுத்த அரிசி, இந்தியன்காரன் கொடுத்த அரிசி, இது எல்லாத்தையும் பகிர்ந்தளிக்கப்படுறதுல பல்வேறு முறைப்பாடுகள் இருக்குது. இறால் பண்ணை கொடுக்குறதுல பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. அட்டை பண்ணை கொடுக்குறதுலையும் கூட பல்வேறு முரண்பாடுகள், பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஒன்று மாத்திரம் சொல்ல வேண்டாம், இங்கே இருக்கிற யாராவது நினச்சி கொண்டிருப்பாங்க இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சின்ன பையங்க, அப்படியெல்லாம் கிடையாதா? எல்லாம் அப்டேட்டாக தான் வச்சுருக்குறோம். சரியா? ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இனி வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போகும். சரியா? நடவடிக்கை எடுக்கணும், என்ன செய்யணும்? இது உங்களுக்கு தான் எடுக்கணும். வேணா இந்த பக்கம் திரும்பினாலும் திருடன் தான் இருக்கிறோம், இந்த பக்கம் திரும்பினாலும் திருடன் தான் இருக்கும். இந்த அதிகாரி மோசடிக்காரனாக தான் இருக்கிற, இந்த அதிகாரி மோசடிக்காரன். அதனால யாரையும் தேடி பார்த்தா இன்றைக்கு நம்மட மீன்பிடி அல்லது கடல் தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 4000 லட்சத்துக்கு மேலே நட்டத்தில் இயங்கும். சிஎம் சொன்ன சிலோன் ஃபிஷரிஸ் கோஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டால் 1000 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இயங்கும். என்ன நடந்துச்சு? மீனை பிடிக்கிறோம், கொண்டு வரோம், அதை விற்கிறோம், நட்டத்தில் இயங்குறதா இருந்தால் என்ன நிறுவனமாக இருந்திருக்கும்? எல்லா நிறுவனமும், நாரா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரித்தான், நெக்டாவை எடுத்துக்கொண்டாலும் சரித்தான்,
எல்லாமே நட்டத்தில் தாயும். எங்கடா ஷெட்டு இருக்கான்னு தேடி பார்த்தா என்ன அடிக்கிறதுக்கு ஷெட்டு இல்லை. எங்களோட ஐஸ் பிளான்ட்லாம் இருக்குன்னு தேடி பார்த்தா ஐஸ் பிளான்ட்டில் ஒன்றை கூட காணும். எல்லாம் ஒன்று தனியாக இருக்குது, கொடுத்துருக்குறானுங்க, விற்றுருக்குறாங்க, நாசமாக்கிடுறோம். அதனால வேண்டி இதை மீள புனரமைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால வேண்டி இங்கே இருக்கின்ற மீனவர்கிட்ட நம்ம கேட்டுக்கொள்கிறோம், இதெல்லாம் எங்களோட சொத்து அல்ல, உங்களோட சொத்துக்கு உங்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய இது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தான் இன்றைக்கு நாசமாக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாசமாக்கப்பட்ட நடவடிக்கையில் இருந்து நல்வழிப்படுத்துறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறதுக்கு தயார். உங்களுடைய ஆதரவு தேவை. அதனால வேண்டி இனி வரும் காலங்களில் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேலை செய்யும். அப்போ எங்களோட கிளீன் ஸ்ரீலங்காண்ட வேலை திட்டமே அது தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் இருக்குது தானே, இந்த பிரச்சனை நம்ம தான் தீர்க்கணும். நம்ம தீர்க்க முடியும். மக்கள் நினச்சா என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஆனால் மக்கள் நினச்சித்தானப்பா கோட்டாவை கூட அடித்து விரட்டினாங்க. மக்கள் என்ன விளையாட்டு இல்லைண்ணா, கோட்டா அப்படி வந்தாருண்ணா, பெரிய இராணுவ பலம், அந்த பலம், இந்த பலம், பாராளுமன்ற பலம் எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்தவன் என்னாச்சு, அடித்து வீட்டுக்கு அனுப்பிடும். பிறகு மக்கள் தேர்தல் என்ன செஞ்சாங்க, தேர்தல் இங்கே இருக்கின்ற தமிழ் கட்சி உறுப்பினர் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பினான். மலையகத்தில் இருந்த தமிழ் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பினான். கொழும்புல இருந்தவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பினான். வன்னியில் இருக்கிற ஆக்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பு. ஏன் தேசிய மக்கள் தெரிவு செஞ்சுருக்கிறாங்க? மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம். அந்த நம்பிக்கை மேலும் வலுப்படுத்தணுமாக இருந்தால், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிக் கொள்ளணுமா இருந்தால், அது எல்லாத்தையும் துரிதமாக செய்து கொள்ளணுமா இருந்தால் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. அப்போ அந்த ஒத்துழைப்பினூடாகத்தான் நமக்கு தெரியும் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக பேசப்படுகின்ற விஷயம் தான் என்னென்னு கேட்டால், இப்போ நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆகின்ற பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகுது. நீங்களாம் ரெடி ஆகும், உங்களோட ஆக்களை போட்டு என்ன இங்கே பிரதேசத்தில் உள்ள ஆக்களை போட்டு வென்றெடுங்க. உங்களோட பிரதேச சபையை உங்களோட கைக்கு எடுத்து நாங்கள் அந்த பிரதேச சபையின் மூலமாக நல்ல வேலைகள் செய்யும். ஏன்னா நம்ம எடுக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கான் வேலை திட்டம் இருக்குது. அந்த வேலை திட்டத்துக்கு உதவி வழங்குகின்ற நிறுவனமாக இங்கே இருக்கின்ற பிரதேச செயலகமாக, இங்கே இருக்கின்ற ஜிஏவா, ஏஜிஏவா, இங்கே இருக்கின்ற ஜிஎஸ்ஆ, சமூர்த்தி உத்தியோகஸ்தரா, யாருமே ஏன்னா இங்கே இருக்கின்ற மீன்பிடித்துறை இருக்கிற ஏடிஏவா, இன்ஸ்பெக்டரா, எல்லாருமே இந்த துறையை, இந்த நாட்டை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்ட வேலை திட்டத்தை முன்னெடுக்கணும். அப்போ அந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காகவே நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல். அதனால இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களை தெரிவு செய்து, இந்த வட்டாரங்களில் இருக்கின்றவர்களை தெரிவு செய்து நீங்கள் வெற்றி உங்களோட கைக்கு எடுங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த வருட இறுதியில் மாகாண சபை தேர்தல் வரும். ஒரு சிலர் சொல்கிறாங்க தானே, ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுக்கு உரிமை வழங்குமா வழங்காதா, அப்படி என்ன மாகாண சபை இவங்க நடத்துவாங்களா, 13 செய்வாங்களா, 13 இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற பயம் பீதியையும் கூட ஏற்படுத்துகின்ற ஒரு பாடு இருக்குது. நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் மிக தெளிவாக சொல்கிறோம். என்னன்னு கேட்டால், நம்மளோட கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதில் நாங்கள் அணுகுமுறைகளை கையாள போகிறோம். ஒன்று, பொது பிரச்சனை நமக்கு பாடசாலை பிரச்சனை, பொதுவான பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, பொதுவான பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, பொதுவான பிரச்சனை. அப்போ இந்த பொதுவான பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை தீர்க்கப்பட வேண்டும். இதை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கை நம்ம முன்னெடுத்து வருகின்றோம். ஒன்று. ரெண்டாவது, தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற தனித்துவமான பிரச்சனை. நான் முதல்ல சொன்ன மாதிரி போலீஸுக்கு போயிட்டு தமிழில் முறைப்பாடு செய்ய முடியாது, தமிழில் போடுகின்ற கடிதங்களுக்கு சிங்களத்தில் பதில் வருது, இதுகெல்லாமே செய்ய முடியாது. மக்கள் எந்த மொழியில் அரசாங்கத்தோடு தொடர்பு கொள்கின்றார்களோ அந்த மொழியில் அரசாங்கம் அவர்களுக்கு பதில் அளிக்கின்றதாக இருக்க வேண்டும். எந்த விதமான பாகுபாடுகள் இருக்க இயலாது. அப்போ அந்த பாகுபாடுகள் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதனால வேண்டி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அந்த வகையில் நாங்கள் அணுகுவோம். ஒன்று. மூன்றாவது, மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்துவோம். மாகாண சபை தேர்தல் என்பது இந்த 13வது திருத்தத்தின் கீழ் இருக்கின்ற ஒன்று. அப்போ அதனால வேண்டி மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்பது இந்த மாகாண சபையின் கீழ்தான், இந்த 13வது திருத்தத்தின் கீழ்தான் நடைபெறும் என்பதை இன்றைக்கு 13 தருமா இல்லையா என்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்ற போலி அரசியல்வாதிகளுக்கு, போலி தேசியவாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில்.
நான்காவது நாங்கள் சொல்லுகின்றோம் என்னன்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் வந்த சட்டங்கள், திட்டங்கள், அரசியல் அமைப்பு எல்லாமே எங்களுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பம் இல்லை, ஆளும் தரப்பினருடைய விருப்பம். இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் ஆண்டவர்கள் வேறு யாரும் இல்லை, முதலாளித்துவ ஆட்சியாளர்கள். எங்களை சுரண்டி பிழிந்து எங்களுடைய இரத்தத்தையும் வியர்வையும் விஸ்கி பிராண்டியாக குடித்து கொண்டிருந்த ஒரு கும்பல் தான் இது நாள் வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டார்கள். அப்போ அவர்களுக்கு தேவை இருந்தது, அவர்கள் வாழ்வதற்கு போதுமான, வாழ்வதற்கு தேவையான, அவர்கள் மூலமாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அரசியல் அமைப்பு. அந்த அரசியல் அமைப்பு தான் 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஜேஆருடைய விருப்பம், மக்களுடைய விருப்பம் இல்லை. அதனால் வேண்டி இந்த நாட்டில் ஆளும் தரப்பினருடைய விருப்பமாக இருந்த சட்டங்கள், அரசியல் அமைப்புகளை மாற்றி அமைத்து மக்கள், தமிழ், சிங்கள, முஸ்லிம், வேக, மேலே உள்ளிட்ட அனைத்து மக்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் அனைத்தையும் உள்ளடங்கக்கூடிய அனைவருடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு இந்த நாட்டுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான மக்களுக்கு சார்பான புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் எங்களுடைய ஆட்சியின் பொழுதே நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கும் நம்ம இருக்கும். அதனால வேண்டி எதிர்காலம் என்பது அது தமிழா சிங்களமா என்பது பேதங்களே கிடையாது. இலங்கை வாழ் மக்களை மேம்படுத்துகின்ற, இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற, எங்களுடைய பிள்ளைகளுடைய கனவுகளை நனவாக்குகின்ற, இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் தாங்களுக்கு கனவு கிடையாது, கனவெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை. இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய யுவதிகள், எங்களுடைய தங்கச்சிமார், அக்காமார்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால வேண்டிதான் இன்றைக்கு அவர்கள் போதைப் பொருள் விற்கின்ற வியாபாரிகளாக அல்லது வாழ்வற்ற கும்பலை நடாத்துகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலிருந்து நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளை, இந்த நாட்டையும் எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய வீட்டையும் நேசிக்கின்றவர்களாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக வேண்டி எங்களுடைய கல்வியா, கலாச்சாரமா, இலக்கியமா, எல்லா துறையுள்ளுக்கும் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். மனிதாபிமானத்தை மேலோங்குகின்ற, ஏன்னா அன்பு பாசத்தை மாத்திரம் பொழிகின்ற மக்களாக மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை முன்னெடுப்பதற்காகவே எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த நோக்கத்தை அடைவதற்கு நீங்கள்லாம் கடந்த காலத்தில் பெரிய ஆதரவு வழங்கியிருக்கீங்க. அதுக்காக வேண்டி மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மாத்திரமல்ல, இனித்தான் நம்முடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியிருக்குது. இனிமேல் தான் இன்றைக்கு இனி நடக்கின்ற குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கின்றது. அதனால் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறத மாத்திரம் உறுதியளித்து கொண்டு, அந்த தடுத்து நிறுத்துகின்ற வேலைகளுக்கு, செயற்பாடுகளுக்கு உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதற்காக வேண்டி நீங்கள் நம்ம எல்லாருமே ஒன்றாக செயற்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு, எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஆஃபீஸ்க்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் இளங்குமரன் அவர்கள் காலையிலிருந்து 2 மணி வரைக்கும் கட்டாயம் வருவார், நிற்பார். அவரோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. எனக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் நான் அடிக்கடி வாரன். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு எதுவும் அவசரமாக இருக்குமாக இருந்தால் எங்களோட ஹரியாலையில் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, பலாலி ரோட்டில் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, ஏன்னா அது இல்லாமல் பருத்தித்துறையில் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அதே போல் வட்டுக்கோட்டையில் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அதனால எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய அலுவலகங்கள் இருக்குது. அதே நேரத்தில் கச்சேரியில் எண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, சரியா, டிசிசி ஆஃபீஸ். அதனால எதிர்வரும் காலங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குறை நிறைகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா டிசிசி எல்லாம் நம்மளோட கையில் தான் இருக்குது, நம்ம கதப்போம். ஏன்னா அடிக்கத்தான் அம்மியும் நகரும்பாங்க. அதனால ஒரு நாளில் சொன்ன பிறகு ஒரே நாளில் நிறைவேறுங்கிறது இல்லை. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கும் நம்ம இந்த வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏன்னா இப்போ நாங்கள் பரந்தன் கெமிக்கல் ஆரம்பிக்க போகிறோம், உப்பளத்தை நல்ல முறையில் இயக்கிறதுக்கு போகிறோம். ஏன்னா அது இல்லாமல் சிவிந்தி ஆலையை ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கோம். இங்கே திக்கம் படிக சாலையை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கோம். இதுகளுக்கெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆட்களும் தேவை. அதனால இங்கே இருக்கின்ற படித்த இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் படிப்படியாக உடனடியாக இல்லை, படிப்படியாக அவர்களுடைய வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையும் இருக்கின்றது. அதுக்கெல்லாம் தேவை இருக்குது. வேறு எதுவும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைங்களுக்கு. ஏன்னா அப்போ அந்த ஒத்துழைப்பு நல்ல முறையில் பெற்று தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.